மந்திரம்னா உங்களுக்கே தெரியும், பீஜாட்சர எழுத்துக்களை கொண்டு எந்த எந்த எழுத்தை எதனோடு சேர்த்தோம்னா என்னென்ன திறம் இங்க உள்ளுக்குள்ள உருவாகுமோ அதை அடிப்படையாக கொண்டு அந்த காலத்தில் இந்த எழுத்துக்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அதுல ஒரு கோர்வையாக்கி மந்திர சொற்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுதான் சரவணபவா, நமச்சிவாயம், நமோ நாராயணன், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. ஒரு முறைக்கு பல முறை அதை சொல்லும் போது அதில் ஒரு அதிர்வு இருக்கும் பாருங்க, ஃப்ரீக்வன்சி. அதனால அதெல்லாம் குறை சொல்ல முடியாதப்பா. ஒரு முறைக்கு பல முறை சொன்னா நிச்சயமாக நமக்குள் ஒரு வைப்ரேஷன் வரும், இல்லைன்னுலாம் சொல்லல. அதே அடிப்படையில நான் சொல்றேன் பாரு, அதையும் கேட்டுக்கோன்றார். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் இதெல்லாம் மந்திர வார்த்தைகளாக இணைத்து மகரிஷி இந்த பஞ்சபூத நவரத்தவத்தை கொடுக்கிறார். அது சொல்லி அவங்க என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாம் உருவாக்கின உருவச்சிலைக்கிட்டே போய் நாம கேட்கிறோம். ஆனா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இயற்கையினிடமிருந்து சுத்த வெளியிலிருந்து தன்மாற்றம் பெற்று வந்தவைகள் பஞ்சபூதங்கள், அதிலிருந்து வந்தவைகள் நமக்கோள்கள். அதுகிட்ட கேளு, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு. இதை தூய்மை பண்ணின்னு போய் கேளு. நேற்று பண்ண அநியாயம், முந்தாநாத்து பண்ண அக்கிரமம், அதுக்கு முன்ன பண்ண அதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் கேட்டேன்னா கொடுக்க மாட்டான். அதனால மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை வைத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை அடக்க வேண்டாம் என்றெல்லாம் சொன்னது எதுக்கு அப்படின்னா, இது தூய்மை பண்ணிட்டு கேளுப்பா, கேட்டது கிடைக்கும். அது பண்ண முடியலையே சாமின்னா, அதுக்குதான் பழிச்செயல் பதிவு நீக்கணும், பழைய வழிமுறை எல்லாம் சொல்லியிருக்காரு வேதாந்த மகிழ்ச்சி. எல்லாவற்றுக்கும் வழி இருக்கிறது. அதனால இந்த தவம் இன்னொரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்குது. இது மட்டுமல்ல, இன்னொரு போனஸ் பயிற்சி வேற கொடுக்கிறார் வேதாத்திர மகிழ்ச்சி, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. அவருடைய இதுவெல்லாம் பாருங்க, உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, வாழ்க்கை நல கல்விக்கு அகத்தாய்வு பயிற்சி, போனஸ் பொங்கல், போனஸ் தீபாவளிக்கு ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. எதையாவது செஞ்சு பண்ணணும். மகரிஷி என்ன பண்ணாரு, எதையாவது செஞ்சு நல்லா இருக்கணும்பா, அதுக்காக இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி மண்டையை போட்டு குடைஞ்சு இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அப்ப இந்த இயற்கை ஆற்றலை வாங்குவதற்கு என்ன பண்றாரு, இந்த அடிப்படையில மந்திரம் சொல்லியாச்சு. அடுத்ததுக்கு என்னன்னா ஒண்ணு இல்லைங்க, எந்த சொல் சொன்னால் உள்ளே இருக்கிற நரம்புகள் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னு அந்த காலத்துல இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறான். அதே அடிப்படையில் வேதாத்திர மகிழ்ச்சி மந்திரங்களை கொடுத்திருக்கிறாரு பஞ்சபூத நவகிரகத்தில். அதை கரெக்டா சொன்னோம்னா மனதினுடைய திறம் மாறும். எந்திரம் என்பதற்கு உதாரணம் சொல்லணும்னா இதுதாங்க எந்திரம். இதன் மூலமாக வேதாத்திரிய கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் மீடியா. இது செய்தது யாரு அப்படின்னா நம்ம தானே. நம்ம மனித குலத்தில் யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கிறார். இதன் மூலமாக தகவலை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அங்க ஒரு மீடியா வச்சிருக்கிறாங்க, உருவச்சிலை. யார் செய்ததுன்னா மனித குலம் தான். இல்ல சார், வேற்று உலகத்திலிருந்து ஒருத்தர் வந்தாரா, அவர்கிட்ட அந்த ஒளி இதெல்லாம் இருந்ததா, அப்படியே செதி கூட்டாருங்க. நான் யாரா சொல்ல முடியுமா அப்படின்னா நம்மால் தான் செஞ்சுக்கிறார். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான், மனிதன் படித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். கவியரசர் கண்ணதாசன். உண்மை தானே? அப்ப நீயே செஞ்சுட்டு அதுகிட்டே போய் என்னப்பா ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா, குறையெல்லாம் இல்லை, கொஞ்சம் லேட்டாகும்பா அது வர்றதுக்கு. ஏன்னா நீ சொல்றத அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவார், டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். அந்த டிரான்ஸ்ஃபர் என்ன ஆகும், வான்காந்த களத்தில் பதிவாகி இது தூய்மையடைய ஒவ்வொன்னா கொடுத்துருப்பான் மேல இருந்து. அது புரியாம உனக்கு என்ன நினைப்பேன்னா, மொத்தம் ஒரே நாள்ல அவன் குத்தணும். நம்மளால அந்த எதிர்பார்ப்போட போய் கேட்பான். அவன் ஒன்னோ ரெண்டோ கன்சிடர் பண்ணுவான். இவன் என்ன முடிவு பண்ணுவான்னா, 10 கேட்டா 1 கொடுக்குறான், அதனால இவன் லாய்க்கு இல்லை, நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு தேசத்துக்கிட்ட போய் அங்க மாறிடுவான். அவரும் அதே கன்சிடர்ல தான் ரேஷன் கொடுப்பாரு, மொத்தமே கொடுத்துட மாட்டாருங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க பிரச்சனை இருக்குப்பா.
அந்த அழுக்கெல்லாம் கிளியர் ஆகணும், அப்புறம் தான் கொடுப்பான். அதனால தான் கண்ணதாசன் வேடிக்கை சொல்வார். என்ன வேடிக்கை சொல்வார்? தம்பி அந்த கோயிலுக்கு மட்டும் போயிடாத, அந்த சாமி பேசுது. பேசுனா என்ன சாமி அப்படின்னு. ஐயோ, அது பேச ஆரம்பிச்சதுன்னா உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஓட அங்க இருக்கிறவன் எல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்குவான். போவியாப்போ? ஆமா இல்ல, இப்ப ஒண்ணு இல்லைங்க, நான் போய் கும்பிட்டுனே இருக்கிறேன். அது சாமி கோபால் போன வாரம் பண்ண அநியாயத்தை சொல்லட்டுமா? ஐயோ சாமி சொல்லிட்டு போறீங்க, இதை வந்துடுறேன், உங்களுக்கு தேங்காய் வாங்காம வந்துட்டேன் நான் சொல்லிட்டு எஸ்கேப் ஆவானே தவிர சொல்ல பார்க்கலாம், சொல்லியா பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் அறிவாமா, அவன் அறிவான், எல்லாத்தையும் சொல்லிவிடுவான். அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்கல, உனக்கு உன்னிடம் இருக்கிற குறை உணர்ன்ற. நான் தெய்வம் கொடுக்கல, தெய்வம் கொடுக்கல, தெய்வத்தை குறை சொல்வதற்கு உனக்கு தகுதியே இல்லை. இதாங்க வேதாத்திரியம். தெய்வத்தை குறை சொல்றது இல்லை வேதாத்திரியம். குறை உன்னிடம் இருக்கிறது. ஆண்டவன் ஏன் குறை சொல்ற? ஆண்டவன் எனக்கு படி அழுக்கல, ஆண்டவன் எனக்கு அது செய்யல, ஆண்டவன் எனக்கு இதை கொடுக்கல அப்படின்னா அவன் எப்படி கொடுப்பான்? உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான் அப்படின்றார் வேதாத்திரி. நான் சொல்ல, அறிவு கொடுத்துட்டானாப்பா. அந்த அறிவை பயன்படுத்தி இந்த உடலை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியணுமா தெரியாதா அவனுக்கு? ஆமா தெரியும். நான் கண்ட வழிக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிற, அதன் மூலமாக ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் வந்து அவங்ககிட்ட போய் என்ன பண்ற, இதுல இருந்து என்னை எப்படியாவது விடுவிச்சுட்டேன்னா நான் உனக்கு நடந்தே காவடி தூக்கின்னு வர்றேன்ப்பா, நடந்தே, அதெல்லாம் சொல்லாதன்ற. நான் இதை முதல்ல மாத்திக்கப்பா, அதுக்கப்புறம் அவன் கொடுக்க வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுப்பான். சுயசிவன் தான் சொல்லுவார். நம்ம வேலையெல்லாம் கோபால் செஞ்சுட்டு இருக்கானே, யாரு? இறைவன். அதனால கோபாலுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுளை எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். அதனால கோபால வேதாத்திரியத்துல சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டான்னா அவன் ஒழுங்கா பயிற்சி பண்ணுவான். பயிற்சி எல்லாம் ஒழுங்கா பண்றதுனால இந்த உடலுக்குள் இந்த உயிர் இன்னும் கொஞ்ச காலம். என்ன சும்மா கதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு இறக்கம் வந்தாச்சு. அதனால என்ன பண்றான், இவனுக்கு எப்பப்போ எதை எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நல்லபடியா போயிட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொருவரும் அந்த மாதிரி செய்யணும்னு எண்ணம். அதுக்காக சொல்றேன். அதற்கான ஆற்றல்களை வேதாத்திரி மகர்ஷி ஒவ்வொன்னா திங்க் பண்ணி இந்த பயிற்சி பண்ணு, இந்த பயிற்சி பண்ணு, பயிற்சி. அப்ப இது செய்தோம்னா எந்திரன் அதுகிட்ட போய் கேட்டுருந்தா லேட் ஆகுது. பஞ்சபூத நவகிரத்தவத்தை அரை மணி நேரத்தில் செய்து அங்கே பெருக வேண்டிய எல்லா அனுகூலங்களையும் நீ பெறலாம். அங்க போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 48 நாள் பூஜை பண்ணணும். பெண்களால் 48 நாள் தொடர்ந்து போக முடியாது. ஆமா இல்ல? ஆமா. ஆண்களுக்கு பொறுமை இல்லை. 10 நாள் போவான், 12வது நாள் முரண் பண்ணி படுத்துன்னு இருப்பான். ஐயோ மறந்தே போன கோயிலுக்கு போத்துருப்பான். இல்லைங்க, இப்ப அந்த மறதி என்பது இயல்பா போச்சு. அதனால அவனாலே 48 நாள் போடணும். வேதாத்திரி மகர்ஷி இதெல்லாம் திங்க் பண்றாரு. அரை மணி நேரம் அதை உள்வாங்கி அதனோடு உயிர்கலப்பு பெறு. உயிர்கலப்பு பெற்றால் அதனுடைய தன்மைகள் உனக்கு வரும். அதை வாங்கிக்கோ. இதுதாங்க எந்திரம் என்பது மீடியா. இறைவனுடைய மீடியாக்கள் அதெல்லாம். நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் அவன் மூலமாக உருவாக்கப்பட்டது. அதனிடம் உன்னுடைய கோரிக்கை வைத்தால் இதை எப்படி பெற வேண்டும் என்ற டெக்னிக் யார் சொல்லி விடுகிறான்னா வேதாத்திரி மகர்ஷி. அதான் தன்திறம். தன்திறம், தன்னுடைய திறம் டெக்னிக். எந்திரம் என்பது நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் எந்திரம். எந்திரம்னா அந்த மீடியா. அதன் மூலமாக வேண்டுப்பா என்னென்ன வேணுமோ வேண்டும்னா வேதாத்திரி மகர்ஷி வரிசை அடிக்கிட்டார். அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்ன வேண்டணும்னு சொல்றாரு. இதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் பெறலாம் என்பதும் எழுதுறாரு. அதுல எல்லா கிரகங்களும் ஓகே. ஆனா ஒரு கிரகம் மட்டும் நமக்கு எதிரான கிரகம். என்ன கிரகம்னா அந்த சனின்னு ஏன் தான் அப்படின்றான். மற்ற கிரகத்திலிருந்து வர்ற கதிர்வீச்சு அவனாவது பாதகமா நினைக்கிறானா அப்படின்னா கிடையாது. சனிதான். ஏன்னா அதுகோட ஒருத்தர் டைப் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி ஸ்கேன் சென்டரோட டாக்டர்ஸ் டைப் பண்ணி வச்சிருப்பாங்களோ நாம கேட்டு நீங்க சொல்லி பாருங்களேன். ஸ்கேன் எங்க நண்பர் ஒருத்தர் வச்சிருக்கா சார், நான் அங்க எடுத்துன்னு வரட்டுமா? நோ, நான் சொல்ற இடத்துல தான் ஸ்கேன் எடுக்கணும். அப்பதான் 35% எனக்கு வரும். சொல்லாம சொல்லுவாருங்க. டீலிங் இதெல்லாம் எல்லாம் கமர்ஷியல் ஆகி போச்சு. அதனால சொல்றேன். நான் ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல, நடக்கிற நடத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சனி கிரகம் சனி பிடிச்சின்னு இப்ப இல்லது ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க நம்மள.
நாம அது என்ன பண்றோம், என்னவோ நடக்குதுன்னு பயந்துட்டு இருக்கிறோம். அதுக்கான உதாரணம் சொல்றேன் பாருங்க எப்படின்னு. பாம்பின் விஷம் கொடியது எல்லாருக்கும் தெரியும். அப்படியே வாங்கி எடுத்து குடிச்சுட்டேன்னா செத்துருவேன். அதுல கொஞ்சோண்டு எடுத்து பயன்படுத்தினா மருந்தாக பயன்படுத்தலாம். அதுவும் தெரியும் உங்களுக்கு. இன்னொன்று சொல்லலாம் எப்படின்னா, ஆரம்ப காலத்துல இருந்து இதை எதிரியாவே பார்த்திருக்கிறாங்க நம்ம சமுதாயத்துல. சனி இதை பண்ணிடும், அதை பண்ணிடும். சேலம் ருக்மணி அம்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, இறந்துட்டாங்க சமீபத்துல. பக்தி மார்க்கத்துல தைரியமா பேசுவாங்க அந்த அம்மா பேசுறாங்க. பேசலாம் சரி. அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில பெண்மணிகள் நேர சனி பகவானிடமே போய், ஏன்பா என்னை பிடிச்சிருக்காமே, என்னை விட்டுறப்பா, என்னை பிடிச்சிட்டு தொல்லை பண்ணாதுன்ற மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுவாங்களாம். அது இல்லாம உனக்கு நான் இங்க விளக்கேத்துறேனப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, அவனுக்கு விளக்கேற்றி பிரயோஜனம் இல்லை, அவருடைய பாஸ் ஈஸ்வரன், அவனுக்கு போய் ஏத்துங்கடி. அந்த அம்மா சொன்னதுமா, நீங்க எனக்கு தப்பா எடுக்காதீங்க, அவனுக்கு போய் ஏத்துங்கடி. அது இல்லாம இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி விளக்கேத்த சொல்லி எப்படி சொன்னாங்க, அதனால அப்படியேதான் பேசுறாங்க. அது இல்லாம நீயா வாலண்டரியா வந்து என்ன பிடிச்சுட்டு இருக்கேமாப்பான்னா, 750 கோடி ஜனத்தொகையில் உன்னை தாண்டி நான் இவ்வளவு நாள தேடிக்கிட்டு இருந்தேன், நீயா வந்து வலிய வந்து நான் பிடிச்சிருந்தது சொன்னதுனால இன்னிலிருந்து உனக்கு 7.5 ஸ்டார்ட். அந்த அம்மா சொல்லுது, நீயா போய் ஏண்டி வெளியே போய் வாங்கிக்கினா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க. வேதாத்ரி மகேஸ்வருடைய கருத்து என்னன்னா, எல்லா கிரகத்திலிருந்தும் கதிர்வீச்சுக்கள் வருவது போல சனி கிரகத்திடமிருந்தும் கதிர்வீச்சுக்கள் வருது. அதை வாங்கி நாம தந்திரமாக நரம்புகளுக்கு பயன்படுத்தி கொண்டு வீடு மொத்தம் பயன்படுத்திக்கிட்டோம். இப்ப சொன்ன பாத்தீங்களா, பாம்பின் விஷம் கொஞ்சம் எடுத்தேன்னா மருந்து, மொத்தமா எடுத்தேன்னா ஊட்ட கேஸ். அந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். அதனால அந்த காலத்திலேயே யூகித்து அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் ஏகமாக விழுகிற இடம் வந்து திருநள்ளாறு. அவங்க எவ்வளவு பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதெல்லாம் மதிக்கணும். பிளான் பண்ணி அங்க ஒரு கோயிலை கட்டி, ராஜகோபுரம் எல்லாம் கட்டி, செப்பு கலசங்களை வைத்து அங்கிருந்து வருகிற கதிர்வீச்சுக்களை உள்வாங்கி உடனே செம்பு என்ன பண்ணும், டிரான்ஸ்பர் பண்ணும். அதே வச்சுக்காது. அதனால் அங்க வெளியிருந்தா வெளியே டிரான்ஸ்பர் பண்ணோம். பூமிக்கு அடியில், அதாவது உருவச்சிலைக்கு அடியில் இருக்கிற செப்பு தகட்டில் மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து பூஜை பண்ணி போத்திருப்பான். வெறுமனே எதுவுமே செலவு வச்சிட மாட்டான் ஆலயத்துல. வேதாத்திரமன் செய்கிறார், நான் சொல்ல, ஆலய வழிபாடு அந்த சப்ஜெக்ட்ல வேதாத்திரமன் செய்கிறார். அந்த செப்புத்தகட்டில் பல ஆயிரம் மந்திரங்களை எழுதி உருவச்சிலைக்கு அடியில், அந்த உருவச்சிலை 6 மாதம் தானியத்துல ஊற வச்சிருப்பான். கோயில் 8 வருஷம் மனவளக்கலை மன்றம் நடத்தினாலும் இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் வச்சு மண்ணுக்கு அடியில புதைச்சதுனால அங்கிருந்து வர ஆற்றல்களை அது சேமித்து என்ன பண்ணுதுன்னா, அங்க எனர்ஜி சேவிங் பேங்க்னு எழுதுறாரு வேதாத்திரமன். அங்க போய் நீ நல்ல எண்ணத்தோடு வளச்சோழா சுத்தம். அப்போ உன்னுடைய ஆற்றல் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ். எவ்வளவு அற்புதமாக பிளான் பண்ணி கட்டி வச்சிருக்காரு மாதிரி. அங்க போய் நீ கொஞ்சம் வாங்கின்னு போ. அதனால இந்த பக்கம் ஆம்பளை நிக்கணும், இந்த பக்கம் பொம்பளை நிக்கணும். அது அந்த ஆற்றலை வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் வாங்கணும். அதனாலதான் உடனே ஐயர் திட்டாரு, வெளியே போன்னு சொல்றாருன்னு தப்பா நினைக்காத. கொஞ்சம் வாங்கிட்டே நவரு. இவனுக்கு என்னன்னா, இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் நின்று வாங்குவான், அந்த பக்கம் கொஞ்சம் அலைவான் பாரு. அங்க கூட நிலைய இருக்க மாட்டான். இவன் ஆலயத்துல இந்தாண்ட நிக்கிற குள்ளமா இருக்கிற பொம்பளை நம்ம எவனோ ஒருத்தன் இந்தாண்டியான் தான் வெறுத்து போடுவான். அந்த சாமி கும்புற மூடே போடும் அவளுக்கு. என்னை பார்க்கறான் இல்லையா, அதெல்லாம் அனுபவங்க. நான் வந்து நானா பேசல, அது அனுபவத்தினால சொல்றேன். அப்ப என்னவோ கேட்கலான்னு வந்தா அதுக்குள்ளே மறந்துவிட்டேன். அதுக்குள்ளே ஐயர் தெட்டு ஐயர் ஒன்றும் சொல்ல, அவர் கரெக்டா தான் லிமிட்டா போ. இதாங்க வேதாத்திரமாய் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, எந்த கிரகங்களும் நமக்கு பாதகத்தை செய்ய வேண்டும் என்பது இயற்கை நீதியே இல்லை. எல்லா கிரகத்தையும் பாருங்க. நானும் 24 வருஷமா இந்த போதனை செய்து கொண்டிருக்கிறேன். புதன் பசுமை நிறமான கதிர்களைத்தான் வீசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இது காலையில பசுமையான நிறத்தை வீசுது, சாயந்தரத்துக்குள்ள பலவிதமான நிறங்களை வீசி ஒரு வெறுப்பு அடைந்து இருக்கா இல்லையா.
ஸ்டாண்டர்டா வீசின்னு இருக்குங்க. இது அப்படி ஸ்டாண்டர்டா வீசலையே. காலையில ஒரு மாதிரி, அதுக்கு நான் நல்ல உதாரணம் சொல்லுவேன். வடிவேல் அந்த படத்துல ஆட்டோ ஓட்டுவான் பாருங்க, காலையில நல்லா அம்மா காலெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி ரூபத்துல வருவான். கைகளை தோளில் போடுகிறான், அவன் கருணை என்றவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். போயும் போயும் மனிதனுக்கிந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. கெடுத்தானா இல்லையா? நான் நினைச்சேங்க, ஹிந்தியில போய் உள்ள உக்காந்த பிறகு அன்பர்களெல்லாம் வந்து அமர்ந்த பிறகு மழை வர வேண்டும். அப்படி இல்லைங்க, காலையிலேயே அந்த மாதிரி நினைச்சு வந்துட்டா 4 பேர் வந்தா கூட நடத்தவன்னு வச்சுங்க. என் எண்ணம் ஈடேறியதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். இதாங்க ஒண்ணு. இப்ப வேதாத்தியமா சொல்ல அதுக்காக பயப்படாதப்பா. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா ஈஸியா இருக்கும். பாரதியார் எல்லாருக்கும் தெரியும், நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. அவரை பார்த்தாலே ஒரு வீரம் வரும். அவர் இளைஞர்களுக்கு எழுச்சி மிகு கவிதைகளை எல்லாம் எழுதி சுதந்திர தாகத்தை ஊட்டி கொண்டிருந்ததை பார்த்து பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போகணும்னு நினைக்கிறான். நண்பர்கள்லாம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, பாரதி நீ உள்ள போக விடாது, நாங்கள் அனைவரும் சேர்ந்து பாண்டிச்சேரியில் உனக்கு ஒரு வீடு எடுத்திருக்கிறோம், அங்க போய் நீ செட்டில் ஆயிடு, அது யூனியன் பிரதேசம், பிரெஞ்சு கவர்மெண்ட், உன்னை அவன் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. நண்பர்கள் எப்படி பண்ணியிருக்கிறான் பாரு. இப்ப இருக்கிற நண்பர்கள் ஜெயிலில் எடுத்துமே அடிச்சுடுறாங்க பாவம். அந்த நட்பு அங்க போய் செட்டில் ஆகிறாரு. அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, பாரதி அந்த பட்டிக்குள்ள தெருவுக்கு மட்டும் போயிடாத, அங்க ஒரு தாதா இருக்கிறான்னு சொல்லி அவரை பயமுத்தினாங்க. பாரதியார் ஒரு அசட்டு துணிச்சல் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, என்ன அங்க அப்படின்னு. இல்ல, அவன் கை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, கால் எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, தலை எடுக்கிறதுக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு வச்சிருக்கிறான், அதனால நீ தயவு செய்து அந்த பக்கம் போவாதன்னா. இந்த ஆள் 1 வாரம் 10 நாள் வெயிட் பண்ணாரு. ஒரு நாள் போய் அவங்கள்ட்ட திண்ணில் உட்காந்துங்கிறாரு. இந்த காலத்துக்கு இப்படி போட்டு கம்பீரமா உட்காந்துருவான். அவனுக்கு சப்த நாடியும் அடங்கி போச்சு. சுவாமி என்ன இவ்வளவு தூரம்ன்றான். யாரு? தாதா பாரதியார்கிட்ட, என்ன சாமி இவ்வளவு தூரம்னா, நண்பர்கள் உங்களை பற்றி சொன்னார்கள், அதனால பார்த்துட்டு போலான்னு வந்தோம். கேஷுவலா பேசுறாரு பாரதியார். தாகத்துக்கு ஏதாவது தர வேண்டும், அதெல்லாம் தேவையில்லை. குடிமடார் அவர் எங்கேயும், அதனால அதெல்லாம் தேவையில்லைன்னாரு. அப்புறம் வந்து நண்பர்கிட்ட சொன்னார், என்ன அந்த ஆளை நீ என்ன தாதான்னா கையெடுப்பான் கால் எடுப்பான், ரொம்ப பணிவா பேசுறாங்க. இது போல நம்முடைய முன்னோர்கள் சனி பகவானை தாதா என்று அறிமுகப்படுத்தி விட்டதனால் நாமும் பயந்து 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 செத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு உதவி செய்வதற்கு ஜோசிடம் பார்க்கிறவர் ஒருத்தர் இருப்பார். அவர் அவரை பற்றி பில்டப் பண்ணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த சனியை எதிர்கொள்ளுகின்ற பரிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், ஒன்னும் இல்லை, ஒரு 12,500 ரூபாய் ஆகும். இல்லைங்க, இப்போ ஜோஷி மாதத்துக்கு நண்பர்கிட்ட கடன் வாங்கின்னு வந்திருக்கிறேன். இல்ல அதனால ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். இப்ப எல்லாத்தையும் சரி பண்ணறான்னு ஆறுதலா சொன்னதுனால அவர்கிட்ட உங்க ரகசியம் ஃபுல்லா கொட்டு பரவாயில்ல. இப்ப நான் கேட்கிற கேள்வி, இந்த ஜோதிடம் பார்த்த நபரால் சனி கிரகத்தின் கதிர்வீச்சுக்களை கிண்டி பக்கம் வராம அப்படியே மடிப்பாக்கம் பக்கம் போற மாதிரி பண்ணிடுவார் அவரு. இல்லைங்க, ஒரு சேனல் போட்டு கதிர்வீச்சுக்களை உள்விட்டு அந்த பக்கம் போய் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே ஆத்தெடுத்தாலும் அலைகடல் ஓய்வது. இதாங்க உண்மை. அதனால அது என்ன பண்ணோம், வர வேண்டிய கதிர்வீச்சு வந்துதான் தீரும். அதை எதிர்கொண்டு அதை உனக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த அறிவு இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறான், வாங்கிக்கோ.
நரம்புகளுக்கு ஊக்கப்படுத்திக் கொள். அந்த நரம்பு ஊக்கமடைந்தால் எலும்புக்கும் தசைக்கும் உள்ள நெருக்கம் சுருக்கமாக மாறாது, இறுக்கமாக மாறும். நீண்ட ஆயுள் நேருகிறார். நீண்ட ஆயுள். இப்படியா பயப்படுறேன்? அதனால இது நமக்கு என்னத்துக்கு பயம் வந்து தெரியுங்களா? பெரும்பாலும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் திருமணம் 6, 7 யாரா இருக்குன்னு பாத்துக்கோ, நீங்களே நினைச்சுப்பாங்க. என்னன்னா 7:30 சனி பயமுத்தி வச்சுட்டான். நமக்கும் பெரும்பாலானவர்களுக்கு 6, 7:30 முகூர்த்தம், 7:30, 9 முகூர்த்தம், 6, 7 முகூர்த்தம். அது போதாத்துக்கு இந்த பாக்யராஜ் ஒருத்தர் என்ன பண்ணாரு சினிமால, மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் போக போது பொண்ணை கூட்டுவாங்க, மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் போக போது பொண்ணை, அப்படிதான் ஏமாத்தி விட்டாங்க. ஒரு மண்ணாண்டியும் கிடையாதுங்க. இயற்கை நமக்கு எந்த விதத்திலும் பாதகத்தை ஏற்படுத்தாதப்பா. உன்னுடைய அறிவின் குறைபாடு அவற்றை சுகாசனப்படுத்தினால் பாதகம் வரும். நம்ம அறிவின் குறைபாடு, இறைவனை எல்லாம் குறையே சொல்லாது. இறைவனை குறை சொல்வதற்கு உனக்கு தகுதியே இல்லைன்னா. ஒரு கிருஷ்ண பிரேம சுவாமின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. கோமடம் நடத்துறவர் கிருஷ்ண பிரேம சுவாமிகள். அவர் என்ன எழுதுறாரு, ஏகத்துக்கும் இருக்கிற என் பெருமானுக்கு என்னால் எப்படி அங்கவஸ்திரம் சாத்த முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் பசிதாகத்தை போக்கிக் கொண்டிருக்கிற என் பெருமானுக்கு நீ காட்டுகிற இத்துணூண்டு நைவேத்தியம் சாத்தியமாகுமா? எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற என் பெருமானை கொண்டு வந்து உன்னுடைய பூஜை அறையில் எவ்வாறு ஆவாகனம் செய்ய முடியும்? நல்லா இருக்காரு. அப்ப என்ன எழுதுறாரு கட்சியா, அவனுக்கு பூஜை செய்ய உனக்கு அறிவு. கரெக்டா என்ன அப்படியே பிரதிபலிச்சார். தேங்காய் அவனுடையது, பூ அவனுடையது, வெத்தலைப்பாக்கு அவனுடையது, வாழைப்பழம் அவனுடையது. அதை போய் அதான் திருநெல்வேலிக்கே அல்வாவான்றானுங்களே, அது மாதிரி அவன் படைச்சதை அவனுக்கே கொடுத்துட்டு எப்படியாவது வாங்கிட்டு வந்துடலான்னு பாக்குறான். அவன் என்ன பண்ணான், ஏன்டா எல்லாம் என்னது, அதுலயே நீ ரிக்வஸ்ட் பண்றியா நீ? அப்படின்னா என்ன பண்றதுன்னு, அவனால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஜீவராசிகளுக்கு துன்பப்படுகிற போது நீ எதையாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யப்பா, உனக்கு அவன் நன்மை செய்வான்பா. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது, நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. அதுதான் அவங்களும் சொல்றாங்க வேதாந்தமா. உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் கரைய 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 இந்த சமுதாயத்தில் துன்பப்பட்டிருக்கிற ஒரு ஜீவனுக்கு உன்னால் என்ன முடியுமோ அது செய்ப்பா. இதுதானப்பா முழுமை பேருக்கு வழிவகுக்கும். தாங்க தச்சவர்கள்.